ஆமா. ஆரம்ப காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, ஜாதக பொருத்தம் எல்லாம் பார்த்தது கிடையாது. 50 வருடங்களுக்கு முன்னெல்லாம் திருமணங்கள் செஞ்சாங்க அப்படின்னா, நட்சத்திர பொருத்தம் மட்டும் தான் பார்த்தாங்க. குடும்பம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பார்த்தாங்க. ஜென்ரலாவே சொல்லுவாங்க இல்லையா? "குலம் அறிந்து பொன்னை எடு, கோத்திரம் அறிந்து பொன்னை கொடு" அப்படின்ட்டுன்னு. அந்த காலத்துல எல்லாம் ஜாதக பொருத்தங்கள் அவ்வளவாக பார்த்ததே கிடையாது. அதை இன்னைக்கும் நம்ம ஃபாலோ பண்றது நல்லது ஒரு சில விஷயங்களுக்கு. பட் கிரக அமைப்புகளுமே பார்த்தீங்கன்னா, 50 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு கிரக அமைப்புகள் அதுவும் ஒரு 94, 95ல் பிறந்த குழந்தைகள். 95லேருந்து ஒரு 99, 2000ன்னே சொல்லலாம். இந்த கிரக நிலைகள் எல்லாமே கல்யாண விஷயத்துல பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஏதாவது ஒரு தோஷ ஜாதகங்களாகத்தான் இருக்கும். அது புத்திர பாக்கியமாக இருக்கட்டும், கலத்திர பாக்கியமா ஸோ அதற்கு தகுந்தாற் போல நம்ம எந்த அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம். அப்ப நட்சத்திர பொருத்தங்கள் பார்க்கறது ரொம்பவுமே சிறப்பு. ஸோ நட்சத்திரம் நல்லா இருக்கு, பொருத்தமா இருக்குன்னா தாராளமாக பண்ணலாம்.